தெரியாது. இந்த டிப்ஸ் நம்ம பார்க்கலாமா? சிம்பிளா நான் டேன் ரிமூவ் பண்ண டிப்ஸ் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் வந்து புளிச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் முள்தானி மட்டி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் உங்க ஃபேஸ்ல அப்ளை ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வாழைப்பழ தோல் இது மெதுவாக ஸ்கிராப் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்க டேன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் ஆகும். இது கண்டினியூஸா நீங்க ஒரு 2 days ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்க டேன் ரிமூவ் ஆகும் உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ கீழே பார்த்துட்டு இருப்பீங்க. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன டிப்ஸ் வேணும்? ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் தான். ஸோ நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து போகலாம். சம்மர் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ சம்மருக்கு வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். இப்படி ரொம்ப தீஞ்சு போய் டேமேஜ் ஆகி சன்டான் ஆகி நம்ம கிடப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கின்னுக்கு கொஞ்சம் வந்து நம்ம கேர் பண்ணியே ஆகணும். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு ஃபேஸ் பேக் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்பவே ஈஸியான ஃபேஸ் பேக்கு, அது நல்ல ரிசல்ட்டும் வந்து இருக்கும். அந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் போடுறதுனால இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டை வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ அதுக்கு ரொம்ப மினிமலான ப்ராடக்ட் தான் வந்து தேவைப்படுது, இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து தேவைப்படுது. ஸோ அது வந்து ஈஸியாக கொஞ்சம் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முல்தானி மெட்டி, அனதர் வந்து பார்த்திங்கன்னா கர்டு. ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஃபேஸ் பேக்கை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு பாய் ஒரு டிவி ஷோவில் வந்து அவங்க இதை தான் வந்து போட்டு அவங்களோட ஸ்கின்னை வந்து கொரியன் ஸ்கின் மாதிரி கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன். அகெயின் நிறைய பேர் வந்து அதை ட்ரை பண்ணியும் வந்து பார்த்துருக்காங்க. சரி ஆமாம், அது பர்சனலாக வந்து நானும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாவே ரிசல்ட் தான் வந்து கிடைக்கும். ஸோ முல்தானி மட்டியில் வந்து நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ முன்னாடியே ஒரு லாங் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக வந்து ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணும், டைட்டன் பண்ணும், ஸோ எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும், ஸ்கின்னை வந்து ரெஜுவினேட் பண்ணும், டைட்டன் பண்ணும், ஸோ என்லார்ஜ்டு போர்ஸை வந்து ஷ்ரிங்க் பண்ணும். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேர்டு ஆல்சோ ஆட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ கேர்டு வந்து பார்த்திங்கன்னா அது லாக்டிக் ஆசிட்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ளீச் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டி, மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட்டு, ஸோ சில்னஸாக இருக்கும் அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது. ஸோ இது ரெண்டோட ப்ராப்பர்ட்டிஸும் சேரும்போது நம்ம ஸ்கின்னை வந்து சூப்பர் டூப்பராக அதை வந்து மாற்றும். ஸோ இப்போ யாராவது பாய்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கூட இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் ரிசல்ட் வந்து கிடைக்கும். சரி இப்போ வாங்க நம்ம இந்த ஃபேஸ் பேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கர்டில் வந்து நேச்சுரல் கண்டிஷனராக அதெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ இது ரெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்போது நம்ம ஸ்கின்னு வந்து சூப்பர் டூப்பராக வந்து இருக்கும். ஸோ ஆக்சுவலாக கர்டில் இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சன் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட அதோட குட் திங்ஸ் கூட வந்து இந்த கர்டில் வந்து இருக்குது. நீங்கள் வெறும் பிளெயின் கர்டை வந்து ஃபேஸில் ஆட் பண்ணால் கூட உங்களுக்கு சன் டேனை வந்து ரிமூவ் பண்ணோம். ஸோ அதுதான் ஆக்சுவலாக வந்து இது ரெண்டோட காம்பினேஷன் வந்து சேரும்போது அப்போ இன்னும் சூப்பராக டூப்பராக தானே இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இது ரெண்டோட பார்ட்டிகல்ஸ் வந்து சேரும்போது இன்னுமே ஸ்கின்னு நல்லாயிருக்கும். சரி வாங்க இதை நம்ம அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி தேவையோ நீங்கள் அது மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு வந்தேன். பேர் ஃபேஸாக தான் இருக்குது, வித்தவுட் எனி மேக்கப், ஸ்கின் கேர். ஸோ பேர் ஃபேஸ் தான். ஜஸ்ட் வந்து நான் இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவரால் நீங்கள் நெக்குக்கு பாடிக்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கர்டு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது கூட ஆட் பண்ணும்போது அப்படியே ஒரு சில்னஸ் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து போடும்போது இன்னுமே சூப்பராக வந்து இருக்கும். இந்த இரிட்டேஷன்லேருந்து நம்மளை காப்பாற்றும் அது. அப்பா ரொம்ப சில்லாக இருக்கே. வாவ், இதை மிக்ஸ் பண்ணும்போதே சூப்பராக இருக்குது கைஸ். நான் வந்து ஜஸ்ட்டு ஹேண்ட் வச்சு தான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு நம்ம ஹேண்டில் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இல்லை உங்களுக்கு ரொம்ப கிளம்ஸியாக இருக்குன்னா நீங்கள் ப்ரஷஸ் கூட வந்து யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. யா, ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் தான் வந்து இருக்குது. ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம். அப்பா சில்னஸாக இருக்குது.
ஆக்சுவலாக இந்த ஃபேஸ் பேக்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து பேசக்கூடாது, ஓகேங்களா? பேசாமல் ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு இடத்துல போய் படுத்துக்கோங்க, இல்லை உட்காந்துக்கோங்க. இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்காக பேசி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ நீங்கள் இது கொஞ்சம் டைட்டன் ஆகும் இல்லையா, பேசும்போது அப்படியே இங்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ பேச முடியல, கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதான். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு பிரைட்னஸாக வந்து இருக்கு பாருங்கள். ப்ளீச் ஆன மாதிரி இருக்குது. ஜஸ்ட்டு வந்து ப்ளெயின் வாட்டரில் மட்டும் தான் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ யா, சோப்ஸ்லாம் எதுவும் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ நல்லாவே சன் டேன்லாம் வந்து ரிமூவ் பண்ணுது. ஆக்சுவலாக நான் இந்த கொரியர்லாம் பண்ணிட்டு வர போகிறேன் இல்லையா, ரொம்ப தீஞ்சு போய் தான் வந்திருக்கேன் நானே. ஸோ யா, கொஞ்சம் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ப்ரைட்டாக ஆகிற மாதிரி தான் ரிசல்ட் வந்து தெரியுது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுங்கள். வீக்லி 3-4 டைம்ஸ் அந்த மாதிரி கூட வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் பெட்டர் ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும். ஓகே காய்ஸ், இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இந்த கேப்சர் வந்து பண்ணுறேன். ஸோ ரொம்பவே சில்னஸாக இருக்குது, ஃபேஸு ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்குது, சாஃப்டாக வந்து இருக்குது. அதுக்கு என்னென்னா நம்ம யூஸ் பண்ணது கர்ட்லாம் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து இப்படி நம்மளுக்கு நல்லா மாய்ஸ்சர் கண்டெக்டாக பண்ணியிருக்கு நம்மளோட ஃபேஸை. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த வகையிலும் உங்களை வந்து ஹார்ம் பண்ணாது. எல்லா ஸ்கின் டைப் பீப்புளும் வந்து போடுங்க. ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க மட்டும் இந்த கர்டை கொஞ்சமாக மினிமல் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு வாட்டர் கூட வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோயா அதுதான். சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் சொல்வேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், இது கண்டிப்பாக வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு ஃபேஸ் பேக் தான். ரொம்ப வந்து 500 1000ஸ்லாம் கொடுத்து நீங்கள் காசை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு ஒரு 50 ருபீஸ்க்குள்ளே ஒரு 30 ருபீஸ்க்குள்ளே தான் வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு வரும். அதோட காஸ்ட்டு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சம்மருக்கு ஏற்ற மாதிரி அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஃபேஸ் பேக்ஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அகைன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பை பாய், லவ் யூ ஆல்.